நிறைய இடத்துல நம்ம வந்து பெரியவங்க ஒரு சுமையாக அவங்க நம்மளோட லைஃப்பில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஏன் அவங்க சுமையாக யோசிக்கிறாங்க, இந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஒரு பேர்டன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இது எங்கே வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். அவங்க இவ்வளோ நாள் கடந்து வந்த அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்களோட அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்ணி பரிமாற்றம் இருக்கும்போது நம்ம பையனும் நம்மள்ட்ட சொன்னதெல்லாம் கேட்குறாங்க இப்படிங்கிற அந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்கும்போது அந்த ஃபீலிங் இருக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். நிறைய இடத்துல நம்ம வந்து பெரியவங்க ஒரு சுமையாக அவங்க நம்மளோட லைஃப்பில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஸோ நிறைய இடத்துல ஏன் அவங்க சுமையாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஃபைனான்ஷியலாக அவங்க வந்து நம்மள்ட்ட டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற போதே அவங்க வந்து அந்த ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு தினப்படி தேவைகளுக்கு நம்மள்ட்ட கேட்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு எனக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வரியா, இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் சாப்பிடணும் மாதிரி இருக்கு, இல்லை ஒரு பழம் வேணும், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வேணுங்கிற போது அவங்க வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி கூச்சத்தோடு அவங்க கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கூச்சம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுனா, என்னால் எதுவும் ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல பெரிய அளவில், அப்போ நான் ஒரு விஷயத்துக்கும் அவங்கள்ட்ட நான் ஒரு பாரமாக இருக்கேன், நான் கேட்டு தான் அவங்க செய்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனில் தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் வைக்கிறதுக்கு ஒரு சோஷியலாக நம்ம அதை இன்க்ளூசிவாக அவங்கள வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம உட்காந்து என்ன வேணும், ஒரு பட்ஜெட், அது ஒரு மாதத்துக்கு ஏதாவது நம்ம தேவை இருக்காங்கிற போது நம்ம அந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து அம்மா உனக்கு என்ன வேணும், அப்பா உனக்கு என்ன வேணும், இல்லை இருந்தாங்க வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் அதில் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கேள்வி கேட்பார் இல்லாத மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக நம்ம அந்த காசை கொடுக்குறோம். அப்படிங்கிற போது யூஸ்வலாக எங்கே செலவு பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு கோவிலுக்கு போகிறது சாமிக்கு போட போகிறாங்க, இல்லை அதே நேரத்தில் எங்கேயாவது பார்த்தா ஒரு டீயோ ஒரு காஃபியோ சாப்பிட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி நம்மள்ட்ட வந்து கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுப்போமோ அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நம்ம ஒரு பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி செஞ்சோம்னா அவங்க அந்த மாதிரி ஒரு பேர்டனாக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அடுத்தது முக்கியமான டிசிஷன்ஸ்க்கு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு வீடு கட்ட போகிறோம், அந்த மாதிரி எதையாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்களையும் உட்காத்தி வச்சு அவங்கள வந்து ஒரு ஆலோசனைகள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆலோசனை கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட இன்டெலெக்சுவலாக நான் வந்து என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியறது என்னோட குடும்பத்துக்கு. ஸோ அவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பர்டைஸ் இருக்கலாம், இல்லை அவங்களோட நாலேஜ் இருக்கலாம். அவங்க இவ்வளோ நாள் கடந்து வந்த அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்களோட அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்ணி அந்த இன்டெலெக்சுவல் ஒரு பரிமாற்றம் இருக்கும்போது அவங்களுக்கு சரி நம்ம பையனும் நம்மள்ட்ட சொன்னதெல்லாம் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்கும்போது அந்த ஃபீலிங் இருக்கும். இதே லேடிஸாக நம்ம என்ன செய்யலாம், சரி ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் நடக்க போகிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பரிமாற்றம், ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கும்போது அவங்களுக்கு சரி நம்மள்ட்டையும் கேட்டுக்கிறாங்க, அப்போ நம்ம சொல்லும் போது அவங்க வந்து உன்னிப்பாக கவனித்து அதை வந்து அதை படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு பெருமை, சரி என்னையும் கேட்டுட்டாங்க, ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் இன்க்ளூடட் இன் த ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த பேர்டனை அவங்க யோசிக்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற போது எல்லாத்துலேயுமே அவங்கள வந்து இன்வால்வ்டாக அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைஃப்பில் இருக்கிற ஒரு பேசிக் திங்ஸ், மேபி காய்கறி வாங்குறதுலேருந்து மளிகை சாமானம் போடுறதுலேருந்து அவங்களுக்கும் ஒரு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு எதெல்லாம் அவங்களால சுயமாக அவங்க செய்ய முடியுமோ அந்த வேலைகளெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டியாக அது அதை பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் சரி நான் இந்த வீட்டில் ஒரு பேசிக் இம்பார்ட்டண்ட் பர்சனாக தான் நான் இருக்கேன், என்னால் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நானும் அதை தான் செஞ்சிட்ருக்கேங்கிற அந்த ஒரு ஃபீலை நம்ம கொடுக்கறது. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மாமார்கள் வந்து அவங்க வந்து காலையில் சமையல் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் காலையில் சுருக்கமாக எழுந்துட்டுருவேன், குழந்தைங்கள நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவிஷன் ஆஃப் லேபரில் அவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபரில் போகும்போது நானும் காலையில் இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க.
இன்னும் சில வீட்டில் இல்லை காலையில் எனக்கு சுவாமியோட பூஜை அந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்குது, ஸோ என்னால் வந்து கிச்சனில் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஆனால் சாயங்காலம் நீ ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ளே நான் வந்து ஈவினிங் டின்னர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது, இந்த வேலைகள் எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது லேடிஸ் வந்து அந்த பெரியவங்க அம்மா அந்தவங்களாம் சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நான் இந்த வேலை செய்யணும், அம்மா இந்த வேலை செய்கிறாங்க, அப்போது ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் ஆயிடுச்சு, ஆனாலுமே ஒரு காய் வாங்கிட்டு வரோம், இல்லை வேறு ஏதாவது நம்ம வாங்கிட்டு வரத்துக்கு அப்பாவை போய்ட்டு எடுத்துகிட்டு வரது, இல்லை ஒரு குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கொண்டு வரது, இல்லை வேறு ஏதாவது கிளாஸ்க்கு போயிட்டு கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வருது, இதெல்லாம் பெரியவங்க அவங்க வந்து செய்யும்போது அது ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஒரு அழகுத்தனம் அது அங்கே தான் நம்மளுக்கு தெரியும். இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா அப்போது நம்ம அவங்கள்ட்ட அந்த பேர்டனாக ஒரு சுமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே வராது. அவங்களுக்கும் காலையிலேருந்து ராத்திரி மட்டும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் ஒரு இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட இமோஷ்னல் வெல்பீயிங், அவங்களோட சோஷியல் வெல்பீயிங், அவங்களும் வெளியில் போயிட்டு வர்றதுனால அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களோட சுறுசுறுப்பு இதெல்லாமும் மெயின்டைன்டாக இருக்கும். அண்ட் ஒரு இன்வால்மெண்ட், குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கும் ஏதோ நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கிறதுனால இதனால நல்லபடியாக ஆக்டிவாக காலையில் இருக்கிறதுனால நல்லபடியாக தூங்குவாங்க. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி ஒரு டைனமிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை நம்ம வந்து ரன் பண்ணுறத ஒரு பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு எப்படி இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுனா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். நம்ம பரஸ்பரம் வெளிப்படையாக நம்ம இதுதான் வேணும் எனக்கு, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாங்கிறது அந்த ஒரு கான்வர்சேஷனை நம்ம பியூட்டிஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம செய்யும்போது ஒரு டோட்டலாக ஒரு ஃபேமிலியில் நல்லபடியாக ஒரு ஹார்மனியோடு நம்ம கொண்டு போகலாம். இந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஒரு பேர்டன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இது எங்கே வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். ஏன்னா மற்றபடி நம்ம எல்லாருமே நம்ம சாப்பாடு அந்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சடன் எக்ஸ்பென்ஸ், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேர்டன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே வரும். அதுக்கு பெரியவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கணும். கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையில் எழுந்தாலும் 1 மணி நேரமாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இல்லை ஒரு கை கால் ஆட்டி ஒரு மொபிலிட்டி எக்ஸசைசஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட ஃபிசிக்கல் வெல்பீயிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சோஷியல் வெல்பீயிங்க்கு இன்றைக்கி தான் நம்ம எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி பேசுங்க, ஒரு விசாரணை பண்ணுங்கள், ஒரு பேசிக்காக ஒரு கம்யூனிகேஷனில் இருங்க. ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு, இந்த கனெக்டிவிட்டி இருந்தாலே ஒரு சோஷியல் வெல்பீயிங் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு குடும்பத்தில் நம்ம எல்லாமே சேர்ந்து செய்யும்போது இமோஷ்னல் வெல்பீயிங்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஹெல்த் அது வந்து நம்மளுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த தாட் ப்ராசஸ், இந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி நான் பேர்டனாக இருக்கேனா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ நம்ம இதெல்லாமே நம்ம ஒரு பாசிட்டிவாக பண்ணும்போது இந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்க்கு நம்ம நிறைய டைம் கொடுக்காததுனால நம்மளுக்கு அது வந்து நம்மளோட எஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.